Hello students, 11th standard business max, differential calculus, chapter 5, exercise 5.2ல question number 4 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? f of x வேல்யூ கொடுத்துருக்காங்க. f of x என்ன? x power 7 minus 128 by x power 5 minus 32 சம்மில் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பக்கமும் லிமிட் எடுக்கிறோம். லிமிட் x tends to 2 f of x is equal to limit x tends to 2 x power 7 minus 128 by x power 5 minus 32 is equal to limit x tends to 2 x power 7 minus x power 5 minus அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்னதாக ஒரு கால்குலேஷன் என்னென்னா, இந்த 128 மேலே இருக்கு இல்லையா, 128 இந்த L division 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 6 2 4 2 again 2 32 மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 16 மறுபடியும் 2 8 8 2ஆல் டிவைட் பண்ணால் 4 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 2 4 அப்போ 2 எத்தனை வருது? 1 2 3 4 5 6 7 7 வருது. 2 பவர் 7 எது இந்த இடத்துல 2 பவர் 7 எழுதலாம். எதுக்கு பதிலாக? 128க்கு பதிலாக. அதே போல் 32க்கு என்ன வரும்னா 2 பவர் 5ன்னு வரும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். என்னது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் பை எக்ஸ் மைனஸ் ஏ இப்படி இருந்தால் சீக்வல் டு இந்த என் முன்னாடி வந்துடும், ஏயோட பவரில் என் மைனஸ் ஒன்றுன்னு வரும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணோம்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் ஏ பவர் என் ஏதோ இருக்குது. ஆனால் இதுக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் ஏ வரணும்ல, இங்கே இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இதுக்கு டினாமினேட்டரில் இந்த எக்ஸ் மைனஸ் ஏங்கிறது இங்கே என்ன 2. அதனால் இதுக்கு ஒரு எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம், டினாமினேட்டர் ஒரு எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். வேல்யூ மாறாது. எக்ஸ் பவர் 7 மைனஸ் 2 பவர் 7 அதை ஒரு எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2 பவர் 5 அதையும் ஒரு டினாமினேட்டரில் எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த டினாமினேட்டர் ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த எக்ஸ் மைனஸ் 2வும் எக்ஸ் மைனஸ் 2வும் அடிபட்டு கேன்சல் ஆகி மறுபடியும் பழையபடி இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடும். அதனால் வேல்யூ மாறாது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த லிமிட்டை ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக பிரிக்க போகிறோம். ரெண்டு லிமிட்டை தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ என்ன வரும், இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலா ஏற்கனவே சொன்னோமே, இந்த மாதிரி வடிவத்தில் இருந்ததுன்னா இந்த என் முன்னாடி வந்துடும், ஏ பவர் என் மைனஸ் 1. அதே போல் இந்த இடத்துல என்ன வரும்னா எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது 7, ஏக்கு பதிலாக 2. அப்போ என் ஏங்கிறது 2, இதோட பவரில் என் மைனஸ் 1, அதாவது 7 மைனஸ் 1 டிவைடட் பை இங்கே என் என்ன 5 இன்ட்டு ஏங்கிறது 2 பவர் என் மைனஸ் 1, அதாவது 5 மைனஸ் 1. சிம்பிளிஃபை பண்ண 7 இன்ட்டு 2 பவர் 6 டினாமினேட்டரில் 5 இன்ட்டு 2 பவர் 5 மைனஸ் 1 4 ஆகிடும். அப்போ 7/5 இன்ட்டு 2 பவர் 4னா 2வை 4 டைம்ஸ் போடணும், 2 பவர் 6னா 2வை 6 டைம்ஸ் போடணும். அப்போ இங்கே இருக்கிற 4 டைம்ஸ் 2வும் இங்கே இருக்கிற ஒரு 4 டைம்ஸ் 2வும் கேன்சல் ஆகி மேலே வந்து என்ன இருக்கும், 2 டைம்ஸ் 2 மட்டும் மிச்சம் இருக்கும். அப்போ அதாவது அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 2 ஸ்கொயர்னா 4, 4 இன்ட்டு 7 28, 28/5 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கோட ஃபைனல் ஆன்சர். ஓகே.